அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் ஒருவர் வருகை தந்து கேட்கிறார். ஔசினி யா ரசூலல்லாஹ் வ ஔஜிஸ், எனக்கு உபதேசம் செய்யுங்கள், ஆனால் சுருக்கமாக செய்யுங்கள் என்கிறார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அம்சிக் அலைக லிசானக் வல் யஸாக பைதக் வபுக்கி அலா ஹதி அதி, உன்னுடைய நாவை உனது கண்ட்ரோலிலே வைத்துக்கொள், கண்டதையும் பேசாதே, பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசு, உனது கண்ட்ரோலிலே இருக்கட்டும், பேசிய பிறகு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, அது முஃமினுக்கு அழகல்ல. அதே போன்று உனது வீட்டை விசாலமாக வைத்துக்கொள். எப்படி? விசாலமான வீடாக இருந்தாலும் கண்டதையும் உள்ளே சேர்த்து வைத்தால், பார்க்கிற பொருளையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து வைத்தால் வீடு சுருங்கிவிடும். சுருக்கமான வீடாக இருந்தாலும் தேவையற்றதையெல்லாம் அகற்றிவிட்டு தேவையுள்ளதை மட்டும் வைத்திருந்தால் வீடு விசாலமாக தெரியும். எனவே வீடுகளிலே கண்டதையும் சேர்க்காதீர்கள், அவ்வப்பொழுது கழித்து கொண்டே இருங்கள், வீட்டை விசாலமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். மூன்றாவதாக, வபுக்கி அலா ஹதி அதிக, உன்னுடைய குற்றங்குறைகளை நினைத்து அவ்வப்பொழுது அல்லாஹிடத்திலே அழுதுகொள், மன்றாடிக்கொள், கதறிக்கொள். உனது கண்களிலிருந்து கண்ணீர் துளி வழிந்து அது கன்னத்தை எத்திவிட்டால், அது ஒரு ஈயின் தலையளவு இருந்தாலும் கூட அந்த கண்ணீர் துளிகள் பட்ட இடங்களை நரக நெருப்பு தீண்டாது என்றார்கள். எனவேதான் சஹாபாக்கள் கண்ணீர் துளிகளை, அழுகின்ற போது வருகின்ற கண்ணீர் துளிகளை எடுத்து முகமெல்லாம் தேய்த்துக் கொள்வார்கள், கைகளிலெல்லாம் தேய்த்துக் கொள்வார்கள், நெஞ்சங்களிலே தேய்த்துக் கொள்வார்கள். காரணம், நரக நெருப்பு தீண்டாதல்லவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களே. அவ்வப்பொழுது அழுது கொள்ள வேண்டும், தனிமையிலே அழ வேண்டும், ரப்பிடத்திலே சொல்லி சொல்லி அழ வேண்டும். நான் எவ்வளவோ கண்ட்ரோலாக இருக்கிறேன் ரப்பே, அதையும் தாண்டி குற்றம் நிகழ்ந்து விடுகிறது ரப்பே என்று கதற வேண்டும். அப்பொழுது அல்லாஹ் சொல்கின்றானாம், ஏன் கதறுகிறாய், ஏன் அழுகிறாய்? வேண்டாம், நான் எழுதியது தானே நடந்திருக்கிறது, நான் எழுதப் போய் தானே நீ அந்த தவறை செய்திருக்கிறாய், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிறானாம். நீ எழுதப் போய் தான் நான் இந்த தவறை செய்தேன் என்று ஒருவன் ரப்பிடத்திலே பேசுகிற போது, அப்படியென்றால் உனக்கு தண்டனை தருவதையும் நானே எழுதியிருக்கிறேன், அதையும் நானே உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானாம். எனவே கதற வேண்டும், அழ வேண்டும். எந்த ஒரு மனிதன் அழுகின்றானோ அந்த அழுத கண்களும், இரவு ரோந்து பணியிலே விழித்த கண்களும், நாள கியாம நாளையிலே அத்துணை கண்களும் அழுகின்ற போது இந்த இரண்டு கண்களும் அழுகாது என்றார்கள்.